வில்லன் நடிகரான பிரதீப் ராவத் இன்று இறந்து போயிருக்கிறாங்க. நடிகர் சிம்பு, சூர்யா, அஜித் என முன்னணி நடிகர்களுடன் படங்கள்ல நடித்த பிரபலமான நடிகரான பிரதீப் ராவத் இன்று காலமாயிருக்கிறாங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்து பிரபலமானவங்க தான் இவங்க. கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு தான் இன்று இறந்து போயிருக்கிறாங்க. தமிழில் கஜினி, வீரம், தொட்டி ஜெயா உள்ளிட்ட படங்கள்ல தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. இவர் ஒரு பிரபலமான நடிகர், அதுவும் வில்லன் நடிகர். இவருக்கு வயது இப்போ 74 தான் ஆகுது. இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு வந்து இவர் இப்போ சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலா சிகிச்சை பெற்று வந்த நிலையில தான் இன்று சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்து போயிருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் பல்வேறு திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. தமிழ்ல சூர்யா நடித்த மெகா ஹிட் படம் அப்படின்னு சொன்னா கஜினி படத்துல வில்லனா நடிச்சிருந்த படம் இவங்களுக்கு ஒரு பிரபலமான ஹிட் மூவியா அமைஞ்சிருந்தது. தொடர்ந்து அஜித் படமான வீரம் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. சிம்பு படத்திலையும் தொட்டி ஜெயா அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இவருடைய நடிப்பு ரசிகர்களையும் பெரும் கவர்ந்துச்சு. ஹிந்திலையும் வில்லனாகவும், மலையாளத்தில் ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் கேரக்டர்களையும் நடிச்சு ரசிகர்களை உருவாக்கி இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய இழப்பு கண்டிப்பாக நமக்கு ஷாக்கிங்காகவும் ரொம்பவே ஆழ்ந்த வருத்தங்களையும் தெரிவிச்சிருக்காங்க நிறைய ரசிகர்களும். இவருடைய மரணம் ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரங்கல்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் சொல்லிக்கலாம். இந்த மாதிரியான சினிமா மற்றும் சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சினி ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.